டைப்ஸ் ஆஃப் ஃபெசாட். ஃபெசாடில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஃப்ரேம்டு சிஸ்டம், இன்னொன்று ஃப்ரேம்லெஸ் சிஸ்டம். ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அதை மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்று விண்டோஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்டன் வால்ஸ். சரிங்களா? விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று பஞ்ச் விண்டோ, ஒரு சின்ன இடம் மட்டும் இருக்கும். அதாவது ஒரு பெரிய பில்டிங்கில் ஒரு சின்ன நம்ம ஜன்னல்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு சின்ன பஞ்ச் இருந்துச்சுன்னா, ஒரு ஓப்பனிங் சின்ன ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அதில் பண்ணுறது தான் அது பஞ்ச் விண்டோ. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப் விண்டோ சொல்லுவாங்க. ஸ்ட்ரிப் விண்டோ அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹைட்டு, பர்டிகுலர் ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். இது வந்து நெட்டுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்ட்ரிப் விண்டோஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இருக்குது. ஒன்று ஹிஞ்ச் டோர், இன்னொன்று ஸ்லைடிங் டோர், மூணாவது ரொட்டேட்டிங் டோர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கர்டன் வால் தான் ஃபெசாடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபெசாடுக்கான எக்ஸாக்ட் இன்னொரு மீனிங் வந்து கர்டன் வால்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா கர்டன் வால் வச்சு மட்டும்தான் நம்ம என்னென்ன ஃபெசாட் க்ரியேட் பண்ணுறதுனால ஃபெசாட் ஈக்குவல் டு கர்டன் வால்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கர்டன் வாலை மூணாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 6 சிஸ்டம்ஸ், செமி யூனிட் சிஸ்டம்ஸ், மூணாவது யூனிட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸ்டிக்கு சிஸ்டம்னா என்னன்னா வெரி பிகினிங்கில் யூஸ் பண்ணது. செகண்ட் கொஞ்சம் டெவலப் ஆகி செமி யூனிட் சிஸ்டம் பண்ணாங்க. இப்போ வந்து யூனிட் சிஸ்டம் வந்து ரொம்ப அட்வான்ஸ். இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறது ஹைரேஸ் பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறது தான் யூனிட் சிஸ்டம். செகண்டு ஃப்ரேம்லெஸ் அல்லது போல்டட் சிஸ்டம்ஸ். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் கிளேசிங்ஸ், ரெண்டாவது சாஃப்ட்வேர் கிளேசிங் கூட யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா இது ஃபியூச்சரிட்டிக் ஃபெசாட். சரிங்களா? இந்த டபுள் ஸ்கின் ஃபெசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கைனட்டிக் ஃபெசாட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் ஃபெசாட். இப்போ க்ரீன் ஃபெசாட் பற்றி இப்போல்லாம் நிறைய ரிசர்ச் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பில்டிங் மூலயமா நிறைய கார்பன் டை ஆக்சைடு வருது. அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாம், அதில் வந்து ஒரு பிளான்ட்ஸ் வைக்கிறது எப்படி, அந்த மாதிரியான அந்த க்ரீன் ஃபெசாட் பற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. அது போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகேங்களா?